கடைசி கொளுத்தி போட்டு 15 போட்டியாளர்களையும் அகம் டிவி வழியே வெச்சு செய்த சுரேஷ் தாத்தா. இனிமே பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறிய சுரேஷ் சக்கரவர்த்தி தனது மனதில் பட்ட விஷயங்களை அகம் டிவி வழியே பிக் பாஸ் போட்டியாளர்களை பற்றி கொளுத்தி போட்டது உண்மையிலே சூப்பர் என்று சொல்லலாம். சுரேஷ் தாத்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேறியுள்ளார் என்று கூறிவிட்டு மக்களிடமிருந்து கமல் லாவகமாக தப்பித்துக் கொண்டார். அப்புறம் எதுக்காக வாரம் ஓட்டு போட சொல்றீங்க என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. நாமளும் கொஞ்சம் கொளுத்தி போடுவோமே. ஒரு வழியா பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 நிகழ்ச்சியில் பிக் பாஸ் வீட்டில் இனி 15 போட்டியாளர்கள் அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்க போகிறார்கள். நடுவில் அசீம் வந்தால்தான் உண்டு. சுரேஷ் தாத்தா வெளியே வாங்கன்னு கமல் சொன்னதும் யாரையும் ஓவரா சீன் கிரியேட் பண்ண விடாமல் சட்டுப்புட்டுன்னு மூட்டையை முடிச்சிய அப்படியே தூக்கி கொண்டு அடுத்த சில நிமிஷத்திலேயே கமல் முன்னாடி ஆஜரானார் சுரேஷ் தாத்தா. பிக் பாஸ் வீட்டில் அடுத்த வாரம் தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ளதால் இப்பவே வெளியேறிய நீங்க கடைசியா ஒரு முறை எல்லாரையும் கொளுத்தி போட்டு நல்ல ஒரு சரவெடி வெடிச்சிட்டு போங்க என கமல் நல்லாவே கோர்த்து விட அதுக்கு என்ன பேஷா செய்திடலாம் என்று சுரேஷ் அகம் வழியே அகத்தை நோக்கினார். ஏற்கனவே சிவானி நாராயணன் பிக் பாஸ் வீட்டில் முழு நேரமாக பார்த்து கொண்டிருக்கின்ற வேலையே மீண்டும் அவருக்கு கொடுத்து நல்லா கொளுத்தி போட்டாரு சுரேஷ். பாலாவையும் சம்யுக்தாவையும் பார்த்துக்கோமா என்று சுரேஷ் சொன்னது ரசிகர்களை சோகத்திலிருந்து கம்பேக் கொடுத்து சிரிக்க வைத்தது. 15 போட்டியாளர்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொளுத்தி போட்டுக்கொண்டே வந்த சுரேஷ் தாத்தா அர்ச்சனாவிடம் வந்தபோது நீங்கள் ஆங்கர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பெருமைப்படுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க என பாராட்டி விட்டு யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணால் அது ஓவராக ரூல் பண்ணுற மாதிரி தெரியும் என்று சரவெடி வெடித்து விட்டார். பிக் பாஸ் வீட்டிலேயே ரொம்ப மோசமான பிளேயர் என்றால் அது ரம்யா பாண்டியன் தான் என்று சுரேஷ் தாத்தா சொல்லும் போது இனிமே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல யார் இருக்கான்னு ரம்யா பாண்டியன் கேட்டு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுதான் தமிழ்நாடே பார்த்து விட்டு கமெண்ட் அடிக்குதே, நீ ஏமா கவலைப்படுற என்று பேசிவிட்டு மற்ற போட்டியாளர்கள் குறித்து ஒவ்வொரு விஷயமாக சொல்லிவிட்டு கிளம்பினார் சுரேஷ் தாத்தா. பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் முழுவதுமே சரியா சாப்பிடாமல் இருந்தார் சுரேஷ் தாத்தா. மேலும் கடைசியா 2 நாட்களில் வெறும் தண்ணீர் சோறு மட்டுமே சாப்பிட்டு ரொம்பவே மன வருத்தம் அடைந்தார். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேறுகிறார் என்பது போல ஷோவை முடித்து விட்டார்கள். மீண்டும் வயல்காடா வாங்க என்று சனம் கூப்பிட்ட போது எல்லாமே மிருகங்கள், நான் இனி ஜென்மத்துக்கும் வரவே மாட்டேன் என கூறிவிட்டு தனது பிக் பாஸ் பயணத்துக்கு எண்ட் கார்டு போட்டுவிட்டு போனார் சுரேஷ் தாத்தா. மிஸ் யூ தாத்தா என்று தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம் இனி எப்படியெல்லாம் கேம் விளையாட போகிறாங்கன்னு. நடுவில் அசீம் வந்தால் என்ன செய்வார்? உண்மையிலே அசீம் வருவாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.